ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து முதல் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். இப்ப காட்சி என்னன்னா, சுமார் 3.5-4 வயதாகிய கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதையிடம் ஓடி வந்தான். அம்மா, எனக்கு அம்மம் கூடுன்னா. கண்ணன் யசோதை பாஷையில அம்மம்னா தாய்ப்பால்னு அர்த்தம். அம்மம் கூடு, பால் ஊட்டுன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், இல்லடா, உனக்கு பால் ஊட்டவே எனக்கு பயமா இருக்குன்னா. இந்த பதிகமே என்னன்னா, அஞ்சுவன் அம்மம் தரவேன்னு வரும். உனக்கு அம்மம் கொடுக்கவே நான் அஞ்சுகிறேன், எனக்கு பயமா இருக்கு. கண்ணன் பார்த்தானா, ஏமா நேத்து வரைக்கும் ஆசையா கூப்பிட்டு அம்மம் சாப்பிடவா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அரவணையாய் ஆயரேரே அம்மம் உண்ண துயிலழாயேன்னு 2ஆம் பத்துல, நீ தூங்காத, எழுந்துரு, அம்மம் சாப்பிடுன்னு எழுப்பின நீ அம்மம் தரமாட்டேங்கிறியே, என்னமா காரணம்னு கேட்கிறான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா. 3ஆம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம். நாம இப்ப எங்க இருக்கோம்? ஆயர்பாடியில் இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை எதிரில குட்டி கண்ணன். தாய்ப்பால் வேணும்னு கண்ணன் கேட்கிறான். பயமா இருக்குன்னு பெரியாழ்வார் யசோதை சொல்றா. ஏன்? முதல் பாசுரம். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான், பொன்னேய் நெய்யொடு பாலமுது உண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும், மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே, அன்னே உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே, தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான், பொன்னை நெய்யொடு பாலமுது உண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும், மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே, அன்னே உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. இப்போ கண்ணன் நடந்து வரும் அழகை பெரியாழ்வார் யசோதை வர்ணிக்கிறா. தன் நேர் 1000 பிள்ளைகளோடு. கண்ணனுக்கு 1000 நண்பர்களா ஆயர்பாடியில. அந்த 1000 நண்பர்களோடு சேர்ந்து கண்ணபிரான் தளர் நடை நடந்து வருகிறானா. தன்னுன்னா இங்கே தனக்குன்னு அர்த்தம். நேர் என்றால் நிகரான, சரிசமமான அர்த்தம். தன் நேர், கிருஷ்ணனுக்கு நிகரான 1000 பிள்ளைகளோடு. அவன் 1000 நண்பர்களும் கிருஷ்ணனுக்கு நிகராக இருக்கிறார்களாம். அது எப்படி கண்ணனுக்கு நிகராக ஆக முடியுமா அப்படின்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அதுவா, பிறப்பாலும் வளர்ப்பாலும். அவளும் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள், அங்கேயே வளர்ந்தவர்கள். கண்ணனும் ஆயர் குலத்தை சேர்ந்தவனாக அங்கேயே வளர்கிறான். வயசாலும் 2 பேருக்கும் ஒத்த வயசாம். கண்ணனுக்கு எத்தனை வயசோ அதே வயசுதான் அந்த பிள்ளைகளுக்கும். வளர்த்தியாலும், தோற்றத்தை பார்த்தாலும் உயரம், பருமன், இதுல எல்லாம் அவ ஒத்து இருக்காளாம். அந்யோன்யம் உண்டான ஸ்நேகத்தாலும், இது எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு மனசு ஒத்து போயிருக்கு. மனசு ஒத்து போனாலே சரிசமம் என்று சொல்லிவிடலாம் அல்லவா? அதனால கண்ணபிரானுக்குள்ள தெய்வீக சக்தி எல்லாம் அவளுக்கு உண்டா? அவ உலகத்தை படைத்து காத்து அழிப்பார்களா? அப்படி பார்க்க கூடாது. இவன் பரமாத்மா வேற ஜாத்தியாச்சே, அவ ஜீவாத்மாங்கிறது வேற ஜாத்தியாச்சே, அதனால பரமாத்ம ஜாதி ஜீவாத்ம ஜாதி அப்படி பார்க்க கூடாது. அவர்கள்ல ஒருவனாக சர்வேஸ்வரன் இறங்கி வர, பிறப்பாலும் வளர்ப்பாலும் வயசாலும் வளர்த்தியாலும் அந்யோன்யம் உண்டான ஸ்நேகத்தாலும் கிருஷ்ணனுக்கு சரிசமம் என்னும்படி ஆயிட்டா. இது எதை போலன்னா, நம்ம மனசுல நன்னா புரியற மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்கிறார் மணவாள மாமுனிகள். ராமாயணத்துல லக்ஷ்மணன் எல்லா வகையிலும் ராமனை ஒத்திருப்பான். ராமனையே நினைச்சு கிட்டத்தட்ட லக்ஷ்மணனின் தோற்றமும் ராமனுடைய ஜாடை அப்படியே இருக்குமா. ராமன் எங்க போனாலும் கூடவே போவான், கைங்கரியம் பண்ணுவான், எல்லாம் பண்ணான். ராமன் சாது, ஒரு லக்ஷ்மணனை கூட வச்சிருந்தான். கிருஷ்ணன் சுட்டி குழந்தை, 1000 லக்ஷ்மணர்களை கூட வச்சிருக்கானா. ராமன் எங்க போனாலும் ஒரு லக்ஷ்மணன் கூட போவான். கண்ணன் எங்க போனாலும் 1000 பிள்ளைகள், என்னுடைய கேங், இதுதான் கேங் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்றானா கிருஷ்ணன். எங்க போனாலும் தன்னேராயிரம் பிள்ளைகளோடு. இது அத்தனையும் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். லக்ஷ்மணன் எப்படி ராமனை பிரிய மாட்டானோ, அது போல இந்த 1000 குழந்தைகளும் கண்ணனை விட்டு பிரியாது. தன்னேர், தனக்கு நிகரான 1000 பிள்ளைகளோடு அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு தளர் நடையிட்டு வருவான். அந்த குழந்தைக்கே ஏற்றபடி தளர் நடை கொஞ்சம் தடுமாறி தத்தி தளர் நடையிட்டு, அந்த தளர் நடை நடந்து வருவான். இந்த இடத்துல வருவான்னா வருபவனேன்னு அர்த்தம். தளர் நடையிட்டு வருவான். ஏய், தளர் நடையிட்டு நடந்து வரும் கிருஷ்ணா,
நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. பொன்னேய் நெய்யோடு பாலமுது உண்டு ஒரு புள்ளுவன். நீ என்ன பண்ண தெரியுமா? ஒண்ணுமில்லாத சாதாரண குழந்தை மாதிரி கடந்த 2 பதிகங்களா எல்லாரும் வந்து புகார் சொன்னாலே, வீட்டுல வந்து நெய்ய திருடிடுறான், பாலை திருடிடுறான்னு. ஆமாமா, எல்லாம் நீ திருடினதான். பொன் ஏய் நெய்யோடு, ஏய்னா போன்றன்னு அர்த்தம். பொன் ஏய்னா பொன் போன்ற, பொன் ஏய் நெய்யோடு, பொன் போன்ற நெய்யோடு. நெய் எங்கேயாவது பொன் போல தங்கம் போல இருக்குமானா? அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அந்த நெய்யிலேயே ஒரு பளபளப்பு இருக்கும். ஆயர்பாடியில உள்ள நெய்னா அது அழகாக பார்க்கறதுக்கே பளபளப்பா இருக்கும். கிட்டக்க போனா வாசனையும் நல்லா இருக்கும், சாப்பிட்டாலும் சுவையா இருக்கும். ஆனா பார்க்கும் போதே அட்ராக்டிவா இருக்குமா. எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது எது? அட்ராக்ஷன்னா தங்கம் தானே. எல்லோரையும் ஈர்க்கும் தன்மையிலே தங்கம் போல் பளபளன்னு இருப்பதாலே பொன்னேய் நெய்யோடு, பொன் போன்ற அந்த நெய்யோடு பால் அமுது உண்டு. அது சாதாரண பால் இல்ல, பால் அமுதம். அவ்வளவு சுவையான பால் ஆயர்பாடியில. அந்த சுவையான பாலையும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய நெய்யையும் உண்டு. உண்டுன்னா வெறுமனை சாப்பிட்டுன்னு இல்ல, திருடி திருட்டுத்தனமா எல்லாத்தையும் போய் விழுங்கி ஒரு புள்ளுவன். நீ யாருன்னா புள்ளுவன்னா. புள்ளுவன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மணவாள மாமுனிகள் அர்த்தம் சொல்றார். இன்னைக்கு புழுகன்னு சொல்லுவோம் இல்லையா? புழுகுன்னா என்ன? பொய் சொல்றது. அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு சொல்ற பாருங்க. இப்ப பெரியாழ்வார் யசோதை செல்லமா கிருஷ்ணனை சொல்றாளாம், ஒரு புள்ளுவன், நீ சரியான புழுகண்டா, பொய்யா பேசுற. அத்தனை நெய் பால் தயிர் எல்லாத்தையும் திருடிட்டு வந்து இத கன்னி பெண்கள்ட்டையும் விஷமம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து உங்ககிட்ட, டேய் என்னடா பண்ணேன்னா, அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் இங்கேதான் உட்காந்துருக்கேன். டேய் புள்ளுவன், நீ பேசுறதெல்லாம் புழுகுடா, அத்தனையும் பொய். இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் விஷமம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை பேர் ஊரே வந்து எங்கேயா பொய் சொல்லுமா? அதனால பொன்னெய் நெய்யோடு, அந்த பொன்னெய் நெய்ய திருடினதும் நீதான், பாலமுது உண்டு, பாலை திருடினதும் நீதான், ஒரு புள்ளுவன். இப்ப சும்மா புழுகிண்டு ஒண்ணும் தெரியாதுன்னு உட்கார்ந்து இருக்கியா? பொய்யே தவழும். நீ பேசுறதுதான் பொய்ன்னு பார்த்தா நீ தவழறதும் பொய் தாங்கிறாளாம். பொய்யே தவழும்னா பொய்யாக தவழ்கிறான்னு அர்த்தம். அவன் எப்பேற்பட்டவன்? இப்பதானப்பா சொல்லிட்டு போனா, நீ வராக அவதாரத்துல பூமியையே இழந்தெடுத்து மேலே நிலை நிறுத்தியவன், வாமன அவதாரத்துல உலகத்தையே அளந்தவன், கஜேந்திர மோட்சம் கொடுக்கறதுக்காக கருட வாகனத்துல பறந்து வந்தவன். அப்படிப்பட்ட உனக்கு நடக்க தெரியாது, தளர் நடை நடக்கிறேன், இல்ல நான் தவழ்ந்து வரேன், பொய் சொல்ற, ஏமாத்துறன்னு தானே அர்த்தம். அதனால நீ உண்மையா தவழல, பொய்யே தவழும். நீ தவழ்ந்ததும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, நீ பேசினதும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. உன் நண்பர்களை வச்சுட்டு லீலை பண்றதுக்காக இந்த ஆயர்பாடியை தேர்ந்தெடுத்து கொண்டு லீலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய். இதற்கு என்ன சான்றுனா, இப்பதான்டா நினைச்சு பாக்குறேன், ரொம்ப நாளா யோசிச்சேன். இந்த பூத்தனைன்னு ஒரு பெரிய பேச்சு வந்தாலே, உனக்கு விஷப்பால் கொடுக்க பார்த்தா, ஆனா திடீர்னு பூத்தனை மயங்கி கீழே விழுந்துட்டா, நீ பாட்டுக்கு சௌக்கியமா அவன் மேல விளையாடிட்டு இருந்த. இதுக்கு என்ன காரணம்னு சிந்திச்சேன். இப்பதான் புரிஞ்சுது, நீதான் அவளை அழிச்சிருக்க. மின்னேர் நுண்ணெடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே. மின் நேர், நேர்னா நிகரான, ஒத்து இருக்கக்கூடிய, போன்றன்னு அர்த்தம் இல்லையா? மின் நேர், மின்னலை போன்ற, நுண் இடை, நுண்ணிய சிறுத்த இடை கொண்டவளாம் பூத்தனை. அப்படியா? பெரிய பேச்சியாச்சேனா. அவ அப்படி மாறு வேஷத்துல வந்தாலும், தன்னேர் ஆயிரம்னா தனக்கு நிகரான 1000 பிள்ளைகள்னு பார்த்தோம். மின்னேர் நுண்ணிடைனா மின்னல் எவ்வளவு நுண்ணியதா இருக்குமோ, ஒரு மின்னல் கொடி வெட்டினா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ, மின்னேர் அந்த மின்னல் போல, நுண் இடை நுண்ணிய சிறுத்த இடை கொண்ட வஞ்சமகள். பூத்தனைக்கு கொடுக்கக்கூடிய பேர் பாருங்க, வஞ்சனைக்காக வந்தவள், ஏமாற்றி விஷப்பால் ஊட்டுவதற்காக வந்தவள். அந்த மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள், மின்னல் போன்ற சிறுத்த இடை கொண்ட ஒரு பெண்ணாக உன்னை ஏமாத்தி விஷப்பால் கொடுக்க வந்த பேச்சு வஞ்சமகள் பூத்தனை இருக்காளே, கொங்கை, அவளுடைய மார்பகத்திலே துஞ்ச. பொதுவாக துஞ்சுதல்னா தூங்குதல்னு அர்த்தம், இங்க துஞ்சன்னா மரணம் அடையும்படின்னு அர்த்தம். அவளுடைய மார்பகத்திலே துஞ்ச, அவளே மரணம் அடையும்படி வாய் வைத்த பிரானே, உன் வாயை வைத்து அவ விஷப்பாலோடு சேர்த்து அவ உயிரையும் உறிஞ்சி எடுத்தவனே. மின்னேர் நுண்ணடை வஞ்சமகள் கொங்கை, அவளுடைய மார்பகத்தை துஞ்ச, அவள் அழிந்து போகும்படி வாய் வைத்து, அதில் வாய் வைத்து உறிஞ்சி அவளையே அழித்த பிரானே, ஏ பேருதவி செய்தவனேன்னு கை கூப்பினான். கண்ணன் பார்த்தான், நான் என்ன பேருதவி செய்தேன், புரியலையேன்னா. அப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றாள், இது அழகான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் பண்றார். டே, என்ன தெரிந்தாலும் அந்த பூத்தனையால உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருந்ததுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? எனக்கு பிராணனே போயிருக்கும். பூத்தனையிடம் இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு, உன்னை காப்பாற்றியதால் என் உயிரை காப்பாற்றி எனக்கு உதவி செய்தவனே, நீ உண்மையில என் உயிரையே காப்பாத்திருக்க. ஏன்னா நீதான் என் உயிர். உன்னை நீ காப்பாத்தினாலே என்ன காப்பாத்தினது தானே.
உயிரையே காப்பாத்துறாருனா அதை விட சிறந்த உதவி உண்டா? அதனாலதான் பேருதவி செய்தவன். பிரான் என்றால் பேருதவி செய்தவன். மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே. அந்த பூத்தனையை அழித்து அதன் மூலம் உன்னை காத்து கொண்டு அதன் மூலம் என்னையும் காத்து உயிரையே காத்தல் என்ற பேருதவியை எனக்கு செய்த பிரானே. அன்னேன்னா இந்த இடத்துல அன்னே என்றால் நம்ம ஐயோன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னே அப்பா. இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா. அதாவது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அம்மே என்று அச்சத்தால் சொல்லுகிற வார்த்தை தான் இங்கே அன்னே. அம்மேன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்படிம்போம். அது நம்ம அம்மாவை கூப்பிடுறோம் இல்ல, அம்மா அப்படின்னு ஒரு பயத்துல சொல்றோம் இல்லையா, அண்ணே அப்பா. நினைச்சு பாக்குறேன், அந்த பூத்தனை கிட்ட எல்லாம் நாங்க போக முடியுமா? ஆயர்குல சிறுவன் கிட்டக்க போக முடியுமா? அண்ணே அவளையே நீ அழிச்சிருக்கன்னா புரிஞ்சு போச்சுடா. 1000 பிள்ளைகளோட விளையாடிண்டு நெய்யையும் பாலையும் திருடி சாப்பிட்டு பொய்ய பேசிண்டு பொய்யா தவிழ்ந்துண்டு பூத்தனையே நீ அழிச்சிருக்க. அண்ணே உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை நீ யார் என்பதை அறிந்து கொண்டேன். நான் இப்ப தெளிவா புரிஞ்சுனுட்டேன். ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். நீ ஆயர் குழந்தையெல்லாம் கிடையாது, எங்க வீட்டு குழந்தையெல்லாம் கிடையாது. எங்க வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ நிச்சயமாக தெய்வம். உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உனக்கு இப்படிப்பட்ட உனக்கு அம்மம் தரவே அஞ்சுவன்னு புரிஞ்சுக்கணும். அம்மம் நீ கேக்குறிய தாய்ப்பால் ஊட்டுன்னு, தரவே அதை கொடுப்பதற்கு அஞ்சுவன் பயமா இருக்குடா. ஏன்னா நீ தவழறது பொய். உண்மையில் நீ தவழ வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. இந்த நண்பர்களோட விளையாடுறிய இவா உதவி உனக்கு தேவையானா அதுவும் கிடையாது. நீ சர்வேஸ்வரன். அப்படி இருக்க நான் கொடுக்கிற பால் சாப்பிட்டுதான் நீ வளரணுமா? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விஷோகஹா விஜிகத்ஸஹா அபிபாசஹா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பஹா. அவன் எப்படிப்பட்டவன்னா தோஷங்கள் அவனை தீண்டாது, பாபங்கள் அவனை தீண்டாது. அவனுக்கு இந்த மூப்பு வியாதி இதெல்லாம் கிடையாது. அவனுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு துக்கம் கிடையாது, அவனுக்கு பசி கிடையாது, அவனுக்கு தாகம் கிடையாது. அவன் ஆனந்தமான இருப்பிடத்தில் இருக்கிறான். அவன் நினைச்சதெல்லாம் அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அவன் என்ன சங்கல்பம் பண்றானோ அப்படியே நடக்கும். இப்படிப்பட்டவனுக்கு, பசிதாகம் இல்லாதவனுக்கு வெண்ணையோ நெய்யோ பாலும் சாப்பிடணும்னு தேவையில்லை, இந்த அம்மம் சாப்பிடணும்னு தேவையில்லை. நீ பூத்தனேட்ட அம்மம் சாப்பிடுறேங்கிற பேர்ல என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்க உனக்கு அம்மம் கொடுக்கணும் தான் எனக்கு பயமா இருக்குடா. ஏன் அம்மம் சாப்பிட்டுதான் உனக்கு ஒண்ணு ஆகணுமா? அதாவது இங்க கண்ணனை வெறுத்து பேசுறான்னு அர்த்தம் இல்ல. மீண்டும் நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல அப்படி புரிஞ்சுப்போம். இங்க கண்ணனை வெறுத்து பேசல, வியந்து பேசுறா. டே நீ ரொம்ப பெரியவன்டா, நானா உனக்கு அம்மம் ஊட்டணும்? நான் அம்மம் ஊட்டி உனக்கு பசி ஆறணுமா? இது என்னடா தலைகீழா இருக்கே, எனக்கு பயமா இருக்கு. அதாவது நம்ம ரொம்ப நாளா ஒருத்தரோட பழகின்னு இருந்திருப்போம். அவர் ரொம்ப பெரியவர்னு தெரிஞ்சா நம்ம மனசுல திடீர்னு ஒரு தயக்கம் வரும் இல்லையா? ஐயோ இவ்வளவு பெரியவரா, இது தெரியாம இவர்கிட்ட போய் பழகிட்டோமே. கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சான். விஸ்வரூபத்தை பார்த்ததும் அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா அஜானதா மகிமானம் தவேதம். இது எதையுமே தெரிஞ்சுக்காம ஹே கிருஷ்ண, ஹே யாதவ, ஹே சகேதி, டே யாதவா, டே கிருஷ்ணா, டே நண்பான்னு உன்னை கூப்பிட்டேனே, நீ இவ்வளவு பெரிய ஆளா என்று கேட்கிறான் அர்ஜுனன். அதுபோல் நீ இவ்வளவு பெரியவனா, உனக்கு பாலூட்டவே பயமா இருக்கு என்பதுதான் பாசுரத்தின் கருத்து. தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான், பொன்னேய் நெய்யொடு பாலமுது உண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும், மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே. அன்னே உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான், பொன்னை நெய்யொடு பாலமுது உண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும், மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே. அன்னே உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. தனக்கு நிகரான 1000 நண்பர்களோடு தளர்நடை நடந்து வருபவனே, பொன் போன்ற நெய்யையும் இனிமையான பாலையும் திருடி உண்ணக்கூடிய பொய்யனே, பொய்யாக தவழ்பவனே, மின்னல் போல் சிறுத்தை இடையோடு வஞ்சிக்க வந்த பூத்தனை அவள் அழிந்து போகும்படி அவளுடைய மார்பகத்தை உறிஞ்சி எடுத்தவனே, அம்மா உனக்கு பாலூட்டவே பயமா இருக்குடா, நீ யாருன்னு தெரிஞ்சுனுட்டேன், உனக்கு அம்மம் கொடுக்க அஞ்சுகிறேன். இது பாட்டின் திரண்ட பொருள். இந்த பாசுரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஆண்டாள் நாச்சியார் தன் திருக்கல்யாணத்தை பாடும்போது வாரணம் 1000 சூழ வலம் செய்துன்னு பாடினா இல்லையா? கண்ணபிரான் 1000 யானைகள் புடை சூழ வந்தான்னு. அங்க ஒரு பெரிய கேள்வி, மாப்பிள்ளை அழைப்புக்கு மாப்பிள்ளையே யானையில அழிச்சுன்னு வருவா, அதெல்லாம் சரிதான்.
ஆனா 1000 யானை எதுக்கு? வாரணம்னா யானைன்னு அர்த்தம். வாரணம் 1000 சூழ 1000 யானைகளோடு வந்தான்னு இருக்கு. அது ஏன்னா அங்க வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கிறார் ஒரு விஷயம். அது என்னன்னா, தன் நேர் 1000 பிள்ளைகள்னு தன்னுடைய 1000 நண்பர்களையும் தனக்கு நிகராக வைத்து அழகு பார்க்கறான் இல்லையா? அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான்னா, கல்யாணத்துக்கு போகும்போது இந்த 1000 பேரும் மாப்பிள்ளை தோழர், நான் யானையில வரேன்னா அவளும் என்ன போல யானையில வரணும்னு சொல்லி 1000 யானை ஏற்பாடு பண்ணிட்டானா. அதுக்காகத்தான் அந்த 1000 யானைகளா வாரணம் 1000ன்னு வருது பாருங்க. அந்த 1000 எதுன்னா இந்த தன்னேர் 1000 பிள்ளைகள். இது அங்க வாரணம் 1000 வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டிய விஷயம். உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சொன்னேன். இப்போ அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். With 1000 friends who are similar to him, O the one that is walking childish gait towards me, O the Lord that stole butter, ghee and milk from all households, O the liar, O the one walking the childish gait along with 1000 friends similar to you, O the one that stole ghee and milk from all households, O liar that is crawling, O the one who drank the breast of Putana and killed her. Oh my God, I have now understood about you. I am afraid to give you mother's milk என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் கண்ணன் சொன்னான், என்னம்மா இது, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஏதோ பூத்தனை அவ வந்தா, ஏதோ யதார்த்தமா வந்தா பதார்த்தமா விழுந்துட்டா, நான்லாம் ஒண்ணும் பண்ணலமான்னா. பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, டேய் ஒன்னா ரெண்டா, பூத்தனை மட்டும் இல்ல, அடுத்து சகடாசுரம் வந்தானே என்னாச்சுன்னு கேட்டா. அதான் அடுத்த பாசுரம். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.